ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ. நம்ம பழைய பேருந்து நிலையம் தான் இது. ரொம்ப காலியாக இருக்குது, வெறிச்சோடி கிடக்குது. 36 வருஷமாக இங்கேருந்து தான் பஸ்ஸு போயிட்டு வந்திருந்தது. நானும் இங்கே தான் ஸ்கூல் டெய்லி ஊர்லேருந்து வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்பவும் சாயந்தரம் 6 மணிக்கு எங்கள் ஊருக்கு பஸ்ஸு. 6 மணிக்கு ஏறினா 7 மணிக்கு வீட்டுக்கு போவோம். டவுன் பஸ் மூலயமா தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போது இந்த பேருந்து நிலையம் வந்து முழுமையாக பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கிலேருந்து 13/7/2026 இன்றைக்கிலேருந்து காலையில் கலெக்டர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க. எல்லா பஸ்ஸுமே வந்து புதிய பேருந்து நிலையத்தில் தான் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு, வர பஸ்ஸுங்களும் பைபாஸ் வழியாக வந்துட்டு புதிய பேருந்து நிலையம் வந்துட்டு அங்கேருந்து பைபாஸ் வழியாக வெளியில் போகிற மாதிரி தான் இப்போ விட்டுருக்காங்க. பஸ்ஸு வந்து பழைய பேருந்து நிலையம் ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. ஏற்கனவே புதிய பேருந்து நிலையம் தொடர்ந்துலேருந்து வெறிச்சோடி தான் இருந்தது. இப்போது முழுமையாக வெறிச்சோடிடுச்சு. இதுக்கப்புறம் பஸ் இங்கே அலோவ் பண்ணுவாங்களான்றது சந்தேகம்தான். இந்த இடத்த என்ன பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல. பார்க்கிங் ஆக்க போகிறாங்களா, இல்லைனா ஃப்யூச்சரில் எதனா பில்டிங் கட்ட போகிறாங்களான்னு தெரியல. நம்ம பழைய பேருந்து நிலையத்துலேருந்து லாஸ்ட்டாக போன ட்ராவல் இது தான். திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் போயிருப்போம். ஊட்டி வரைக்கும் ஃப்ளவர் ஷோக்கு போயிட்டு வந்தோம். அதோடு லாஸ்ட் இந்த பஸ்ஸில். அதுக்கு முன்னாடி வந்து பழைய பேருந்து நிலையத்துலேருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கான பஸ் விட்டுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பஸ் எல்லாமே இனிமேல் ரன் பண்ணுவாங்களான்றது தெரியல. பழைய பேருந்து நிலையம் டு புதிய பேருந்து நிலையம் ஏற்கனவே பஸ் வந்திருந்தது. இப்போது அந்த பேருந்து வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து பைபாஸ்லேயே தான் போயிட்டு புதிய பேருந்து நிலையம் போகிற மாதிரி தான் இப்போதைக்கு வண்டி இன்றைக்கி காலையிலேருந்து போயிட்டுருக்கு. பெங்களூர்லேருந்து வர வழி ஃபுல்லாக எல்லாமே செங்கல் ரோடு வந்துட்டு மலை சுற்றுற வழியாக வந்துட்டு வெங்கிக்கால் வந்துட்டு அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னலில் வந்து அவுல்பேட்டை ரோட்டில் இருக்கிற அறிவொளி பூங்கா கிட்ட வந்து சிக்னல் இருக்கும். அதில் வந்து பேசஞ்சர்லாம் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து அவுலுப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக போயிட்டு அவுலுப்பேட்டை பைபாஸ் வந்து அங்கேருந்து சென்னை பைபாஸ் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் எடுத்திங்கனாக்கா புதிய பேருந்து நிலையம் அங்கே போகிற மாதிரி தான் விட்டுருக்காங்க வண்டி. அதே மாதிரி காஞ்சிபுரம் அவுலுப்பேட்டை சேத்பட்டு வர வண்டிங்க எல்லாமே அவுலுப்பேட்டை பைபாஸ்லேயே நிறுத்தி லெஃப்ட் சைடில் போகுது வண்டியெல்லாம். ரயில்வே கேட் வழியாக வரல. அதே மாதிரி வேலூர்லேருந்து வர வண்டிங்கெல்லாம் பைபாஸில் போகுது. வந்து எக்ஸ்பிரஸ் வண்டிங்கெலாம் பைபாஸ் வழியாக தான் போகுது. ஒரு வண்டிங்க வந்து உள்ளே பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு திரும்பவும் ரயில்வே கேட் வழியாக வந்து தான் பஸ்ஸு போகுது. ஏற்கனவே திருக்கோயிலூர் ரோடு போகிற வண்டிங்கள்லாம் பைபாஸில் தான் வந்திருந்தது. ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் விஜயமால் வழியாக வந்து பெரியார் திருப்பி திரும்பவும் பாலத்து மேலே ஏறி புதிய பேருந்து நிலையம் போவாங்க. இப்போது அந்த வழியில் வந்துட்டுருக்கு. இதுதான் புதிய பேருந்து நிலையம். பக்கத்துலேயே ரயில்வே கேட்டு, அந்த ஏற்கனவே நடைபாதைக்கான பேரிகார்டு பாலம் வந்து இப்போதைக்கு போட்டுட்ருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய பேருந்து நிலையத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஃபுல்லாக முழுமை அடைஞ்சிது. அதுக்கப்புறமா தான் பஸ் இன்றைக்கிலேருந்து எல்லா பஸ்ஸுமே புதிய பேருந்து நிலையத்தில் தான் கிளம்ப போகுது. ஸோ வர மக்கள் வந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்துடுங்க. உள்ள டவுன் பஸ் வந்து இனிமேல் விடணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஏன்னா டவுன் உள்ள வந்து பஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் பைபாஸ்லேயே போயிட்டாக்கா டவுன் உள்ள போகிறதுக்கு வந்து பஸ்ஸு ரொம்ப கம்மி தான். ஒரு சில பஸ்கள் மட்டும்தான் போகுது, மினி பஸ்ஸுங்க போகுது. ஆனால் டவுன் பஸ்ஸுங்கள் வந்து எதுவுமே உள்ள டவுனுக்குள்ளே போகல. முன்னாடி வந்து எப்படி வரும்னாக்கா பெரிய கோயில் வரைக்கும் போவோம். இப்போ அந்த சன்னதி ஸ்ட்ரீட் 4 வழியுமே மூடினதால பஸ்ஸு வந்து எதுவுமே உள்ள அலோடு கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம போவோம் முன்னாடி. இப்போ வந்து புதிய பேருந்து நிலையம் வந்துட்டு அங்கேருந்து பெரிய கோயிலுக்கு கோயில் சார்பாக 5 பஸ்ஸு விட்டுருக்காங்க. 2 பஸ்ஸு வந்து புதிய பேருந்து நிலையத்துலேருந்து கோவிலுக்கு போய்டும். ராஜகோபுரம் இறங்கிடுவோம். அங்கேருந்து மலை சுற்ற ஆரம்பிப்போம். இப்போ அந்த பஸ்ஸு மாதிரி தான் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. 3 பஸ்ஸு வந்து மலை சுற்றுற இடத்துக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்க, ஏசி பஸ்ஸு. இப்போ வந்து இந்த பஸ் வந்து அதிகப்படுத்துவாங்களான்றது போக போக தான் தெரியும். அதே மாதிரி வந்து 40 சீட் ஒன்று 40ன்ற ஒரு பஸ் போகும் தென்மாத்தூர் டு தீபம் நகர். அந்த வண்டி வந்து ஸ்பெஷல் வண்டியாக தான் போயிட்டுருக்கு.
உள்ளே வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து 40 நம்பர் போதும். அரசு கலைக்கல்லூரி டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். அந்த வண்டி இப்போ போயிட்டுருக்கு நிறையா. அது இன்னும் கொஞ்சம் இப்போ சேவைகள் அதிகப்படுத்துனாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உள்ள பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் கட்டியிருக்காங்க. இது வந்து புதிய பேருந்து நிலையத்தோட என்ட்ரன்ஸ் இது. இதுக்கு பின்னாடி ரைட் சைடில் வந்து ஸ்பேர் பஸ் நிற்கிறதுக்கும், அதுக்கு பின்னாடி வந்து டவுன் பஸ்ஸுங்க நிற்கிறதுக்கும் புதுசாக கட்டியிருக்காங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கேருந்து தான் கிளம்ப போகுது. பயனாளிகள் வந்து புதிய பேருந்து நிலையத்திலேருந்து வெளியூர் செல்லுங்க. அதே மாதிரி பழைய பேருந்து நிலையத்தை இனிமேல் பஸ் இருக்காது. வெளியில் வந்தீங்கன்னா மட்டும் பஸ்ஸு நிற்குது. ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது வெளியில். கொஞ்சம் ஊருக்குள்ளே டவுன் பஸ் அதிகமாக விட்டாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின பேருந்துகள் தான் இது. இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வீடியோ இது. வாங்க அப்படியே புதிய பேருந்து இனிமேல் கிளம்புறோம்.